ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக செய்யக்கூடிய தவா பன்னீர் டிக்கா தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்பவே சுலபங்க. மொத்தமாக ஒரு 30 நிமிஷத்துலேயே நம்ம இது ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இது கூட பைண்டிங் பர்பஸ்க்காக நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கணும். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுவும் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். ஸோ காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சுவைக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் ஒன்றாகணும். உங்களுக்கு இந்த பேஸ்ட் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தயிர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக போடணும்னா கொஞ்சம் பெருசு பெருசாக போடுங்க. இதை இந்த மசாலாவில் நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வைக்க போகிறோம். பாருங்கள், பன்னீர் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பூனில் கலக்கிறத விட நீங்கள் கையில் கலந்து விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு எல்லா பக்கமும் பைண்ட் ஆகும். நல்லா கலந்து விட்டாச்சு. இதை இப்போது அப்படியே ஒரு 20 நிமிஷத்துக்கு வச்சிடலாம், டிஸ்டர்ப் பண்ணாமல். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம டிக்கா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போது அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப குறைவான அளவு எண்ணெய் விட்டால் போதும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் விட்டுருக்கேன். தவா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா பன்னீர் துண்டை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒவ்வொரு சைடாக திருப்பி விட்டுக்கிட்டே வரணும். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு சைடுக்கு ஒரு 30 செகண்ட் வச்சா போதும். நல்லா குக் ஆயிரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு பக்கமாக ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். அதே நேரத்தில் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வச்சு நம்ம இது பன்னீர் ரோல் கூட செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்படி ஒன்றா தான் போட்டு ஃப்ரை பண்ணணுமா அப்படின்னா இல்லைங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் டூத் பிக் இருந்தால் கூட ஓகே தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டூத் பிக்கில் ஒரு 2 பன்னீர் க்யூப்ஸாக நம்ம இது பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடியும், அவ்வளோதான். இது கூட கேப்சிகம், வெங்காயம் அது கூட நீங்கள் லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், 4 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. சுவையான சூப்பரான தவா பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.